வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. நைட்டு நடந்த சில கான்வர்சேஷன பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சேவிங் ஆர்டர பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு விஷால சேவ் பண்ணதுல விருப்பம் இல்ல. அதனால எந்த பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்கன்னு புரியலையே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவனுக்கு எதுவும் அநீதியும் நடக்கல. அநீதிய பண்ணதே பார்த்தீங்கன்னா, அந்த விஷால் அண்ட் அந்த இருட்டுக்கடை குரூப் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு விஷால ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணாரு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அடுத்து முத்துக்குமரன், அருண், சாச்சனா, சௌந்தர்யா இவங்களுக்குள்ள சேவ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது, அருண் கூட நினைப்பாரு. ஏன்னா அருண் எபிசோட்லயே அத காட்டுனாங்கல்ல. அவர் வந்து பிகினிங்லயே சேவ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கே! அப்படின்லாம் சந்தோஷப்பட்டிருந்தார்ல. ஓகே. அப்ப ஒரு வகையில பார்க்கும்போது, விஷால் நம்பர் 1 நம்பர் 2 அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. மொக்க குழந்தன்னு பார்த்தோம்ல. அதுக்கும் மேல போயிட்டு இன்னொருத்தரையும் சம்பவம் பண்ணி விட்டுருக்கு. அந்த சேவிங் ஆர்டர். சாச்சனா. சாச்சனா வந்து ஃபர்ஸ்ட்டு விஷால சேவ் பண்ணாங்க. அப்புறம் அருண் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அருண் இல்ல. அருண் முத்துக்குமரன், அப்புறம் சௌந்தர்யா, சாச்சனா. ஸோ அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது 5வது இடத்துல வராங்கல்ல. சாச்சனா. இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் வந்து அந்த பக்கம், இந்த பக்கம் முத்துக்குமரன் அண்ணா, அந்த பக்கம் விஷால் அண்ணா. அதனால தானம்மா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அவங்க சொல்றாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு துணி மடிச்சு உள்ள வச்சுட்டு இருக்காரு முத்து. அப்ப பெட்ல படுத்துட்டு வந்து சொல்றாங்க, எவ்வளோ மக்கள் வந்து நம்புறாங்கல்ல, எவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க எனக்காக. டாப் 5ல சேவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் முத்து அப்படியே பார்த்துட்டு தொண்டையை கடிச்சிட்டு புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு புரிந்து கொள் அப்படின்னாரு. இதுல அதிகமா பேச விரும்பாம இதுல வந்து சரி சந்தோஷப்படுறியா சந்தோஷப்பட்டுக்கோ. அப்படியாவது கேம் ஆடுமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது அதுல. அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் தான் அவருடைய உண்மையான ரியாக்ஷன். இத போய் நம்பிட்டு இருக்கே இந்த பச்சை புள்ள அப்படின்னு. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சந்தோஷமா சொல்றாங்க. டாப் 5ல சேவ் பண்ணது மக்கள் இல்லம்மா, உங்க டாடி. டாடி விஜேஎஸ் கிட்ட 5 ஸ்டார் கேட்டீங்கல்ல, அதனால 5வது இடத்துல உங்கள சேவ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க மக்கள் தான் சேவ் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் மொக்க குழந்தை அருணும், நான் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். முத்துக்குமரன் அருண் தான். அப்ப 3வது இடத்துல சேவ் ஆயிருக்காரோ அப்படின்னு பார்த்தா, 2வது இடம் தான்ல. அருண் முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ அவரு டாப் விஷால், 2nd அருண் அப்படின்னு தான் அங்க நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 சம்பவங்கள் இருக்குல்ல, சாச்சனா, அருண் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ட்ராப்ல பிக் பாஸ் டீம் விரிச்ச அந்த ட்ராப்ல விழுந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு கான்வர்சேஷன் போகுது. அங்க ஷாக் ஆயிட்டேன் நான் ஃபர்ஸ்ட்டு. ஒரு துண்டு கிளிப் ஒண்ணு பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா வேற ஒரு கிளிப் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. என்னன்னா, சிவா வந்து முத்துக்குமரன சொல்றாரு. "ஒரு தப்பான கமெண்ட் பண்ணிட்ட. உனக்குள்ள இப்படி ஒரு குறும்புத்தனம் இருக்கு. சின்ன பையன் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது." அப்படிங்கிறாரு. முத்துக்குமரன் வந்து, அது வந்து ஒரு டர்ட்டி மைண்ட்ண்ணே. எல்லாருக்குமே அந்த டர்ட்டி மைண்ட் இருக்குல்ல." அப்படின்ட்டு இருக்காரு. டர்ட்டி மைண்ட் இருக்கா? டர்ட்டி கமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காருயா? இப்போ தர்ஷிகா கூட கேட்குறாங்க, "என்ன ஏஜ் ஓகா?" அப்படின்னு சொல்லிட்டு. வர்ஷினி எவிக்ட் ஆகும்போது அவங்க ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இவருக்கு ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு. என்னையா கவுண்டர் போட்ட? ஏதோ டர்ட்டி மைண்ட்லாம் பேசுறாங்க. டர்ட்டி கமெண்ட், ஏ ஜோக்கு என்ன பேசினான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறோம். முத்து சொல்றாரு, என்னுடைய இந்த டர்ட்டி கமெண்ட் இருக்குல்ல, இதோடைய உச்சத வந்து மஞ்சரி பார்த்துருக்கிறாங்கன்னு சொல்ல, மஞ்சரியோட தான் இன்னும் நீ பார்க்கலையான்னு அவங்க சொல்ல, அப்புறம் ஆர்வம் மிகுதியில பார்த்தீங்கன்னா, மஞ்சரி கேட்குறாங்க, தர்ஷிகா கேட்குறாங்க, என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அதுக்கு முன்னாடி இவரு சொன்னதெல்லாம், முத்துக்குமரன் பத்தி சிவா சொன்னதெல்லாம், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்ட, அது யாருக்கும் கேட்கல. எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. இனிமே அந்த கேரக்டரை நான் தட்டி தூக்குறேன் வெளியில அப்படிங்கிறாரு. எப்பவுமே உன்னை தட்டி அடிச்சு காலி பண்ருவேன், நாக் அவுட் பண்ருவேன், நான் வெளியே போயிடுவேன்றது, இல்ல தட்டி தூக்கிடுவேன் அப்படின்றது. தட்டி தூக்கிடுவேன், செஞ்சிருவேன், பண்ணிடுவேன் அப்படின்னு போதெல்லாம் பாத்திரம் அங்க நிறைய இருக்குப்பா. போயிட்டு அதை கிளீன் பண்ணுப்பா அப்படிதான் நமக்கு சொல்ல தோணுது. அதை தான் நீ தட்டி தூக்கணும். வேற எதுவும் பண்ண முடியாது. இப்படி சொல்லி பயங்கர பில்டப் பண்ண உடனே அவங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல. என்ன சொன்னா என்ன சொன்னா ஆர்வமா இருக்கும்ல. இந்த ஆர்வத்துல கேக்குறாங்க. இவங்க வர்ஷினி போகும்போது சொல்லியிருக்காங்க. வெளியே வாமிச்சு எல்லா இடத்துக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவ்வளவுதான் இவ்வளவுதான் சீனு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சிவகுமார் கொடுத்த பில்டப்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பயங்கரமா பதறிட்டாங்க. என்ன ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு. இவரு வேற டர்ட்டி மைண்ட் அப்படின்றது இன்னும் டர்ட்டி மைண்டா? அப்ப ஏதோ மோசமா ஏதோ கமெண்ட் பண்ணிட்டானா? காலியா செக் இருக்கோ அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதுல. ஆனா ஒரு இவங்க கேப்டன்சியை பத்தி மஞ்சரி சொல்லும் போது நான் கேப்டன் ஆனதுக்கே இப்படி சொல்றாங்களே, பவித்ரா கேப்டன் ஆயிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா, இன்னொரு பக்கம் சிவா வந்து அம்மம்மா கேப்டன் ஆன மாதிரி இருக்கும். அதாவது அம்மம்மான்னா பாட்டி, பாட்டி ஆன மாதிரி இருந்திருக்குமா அவங்க கேப்டன்சி. இந்த
இந்த கேமுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஆளு இவங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை பத்தி முத்துக்குமரன் கமெண்ட் அடிக்க மந்திரி வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க. மொத்த வன்மத்தையும் கக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன இருக்குங்க வன்மத்தை கக்க? வன்மத்தை உள்ளவே வச்சிருந்தாதாங்க வன்மம். இது என் ஒப்பீனியன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல உடனே தர்ஷிகா வருவாங்கல்ல முட்டு கொடுக்குறதுக்கு, அவங்க வந்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாது முத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த தர்ஷிகாவும் பவித்ராவும் தான் போன வாரத்துல இதே முத்துவை பத்தி சம்மந்தம் இல்லாம பேசியிருப்பாங்க. இவங்க கேம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் பாத்தீங்கன்னா, முத்து மட்டும் என்ன பெருசா பண்ணிட்டான்? அவனும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறான், ஒன்றும் பண்ணல. அவனால என்ன அங்க கிடைக்குதோ அது மட்டும் தான் பண்றான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்படியெல்லாம் யாருமே இவங்க பிராண்ட் பண்ணக்கூடாது, இவங்க யாரும் சொல்றதுக்கு அப்படின்லாம் வர சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அதே போல வந்து சொல்ல முத்து சொல்றது அப்படி, அது ஏன் ஒப்பீனியனுங்க, நான் சொல்றேன், நான் சொல்லக்கூடாது, நீங்க எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் கேட்கல, நீ சொல்லலாம், நான் வேற ஒண்ணு சொல்ல வந்தேன்னு ஊட்டிட்டு இருந்தாங்க. இந்த தர்ஷிகா கூட போய் ராணுவ ஏதோ பேசிட்டு இருக்கிறான் நைட்டு. அப்ப முத்து வந்து பார்த்துட்டு கலாச்சு அப்படி, என்னடா பவித்ரா பத்தி இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு. அதுக்கு தர்ஷிகா சொல்றாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு. என்னமா ட்ரை பண்ண அப்படின்னா, பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, ராணவ் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றதுக்கு இந்த அங்கிள் வேலைக்கு வந்து இந்த தர்ஷிகா வந்து ட்ரை பண்ணாங்களாம். ஆனா நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல முத்து சமைய வச்சு செஞ்சு விட்டாரு. ஏ கிளி, பஞ்சாயத்துல நீ மட்டும் சிக்க கூடாது, ஏன்னா இப்ப இவங்க கிரிஞ்சு கண்டென்ட் லவ் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல விஷால் அண்ட் தர்ஷிகா, அவங்க ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது பயங்கர கிரிஞ்சா தான் இருக்கு. உண்மையான லவ் இருந்தா அது எந்த 2 பேர் பண்ணாலும் அது கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது லவ் தானா இல்ல நிஜமாவே கண்டென்ட் நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களாடா, இல்ல ரசிப்பாங்க மக்கள் பண்றீங்களா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த ரியாக்ஷன் தர்ஷிகாவுடைய ரியாக்ஷன் வேற ஸ்பேஸ்ல இருக்கு, இவனுடைய ரியாக்ஷன் ஒரு ஸ்பேஸ்ல தனியா இருக்குது. ஒட்டவே இல்லை. ஸோ இவங்க பஞ்சாயத்துல சிக்கினா கூட ஆள் வேணுங்கிறதுக்காக கூட்டம் கூட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பவித்ராவையும் ராணவையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வேற பிளான் பண்ணிருக்காங்க இவங்க. ஸோ அவர் அதான் கலாச்சிட்டு இருந்தாரு, என்ன பச்சைக்கிளி பஞ்சாயத்து கேஸ்ன்னு ஆச்சுன்னா கூட வந்து அடி வாங்குறதுக்கு ஆள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாங்க. ஆனா அதான் உண்மை, அவங்க சமாளிக்கிறதே தெரியுது. இந்த வேலை ஒண்ணு யார், நீ பண்றதே மொக்க கண்டென்ட் கிரிஞ்சி கண்டென்ட் சொல்லி கலாச்சிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இன்னொரு ஜோடியை வேற உருவாக்குறதுக்கு இவங்க பிக் பாஸ் நினைச்சாங்களா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இதுல முத்துக்குமரன் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அவரு வந்து வரிசையா வந்து இந்த சீசன் எப்படி மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சாரல விஜேஎஸ் கிட்ட, அதுல ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னா மத்த சீசன்ல எல்லாம் வந்தவங்க ஷோ முடிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ட்ரிப் போலான்னு யோசிப்பாங்க சார். ஆனா இந்த சீசன்ல பொறுத்தவரை நாங்க ட்ரிப்புக்கு தான் சார் வந்திருக்கிறோம், ட்ரிப்பு வந்த மாதிரி தான் சார் இவ்வளவு நாள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதானே இருக்கு. ஒரு பக்கம் கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாயிருக்கு, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஆனந்தி கலாச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷால், தர்ஷிகா. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராணவ், பவித்ரா. இது என்னன்னே தெரியல. இப்ப அவன் போயிட்டு போயிட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, பிரச்சனை இல்லைன்னா, இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, நார்மல் நார்மல்ன்றாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லடா, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குடா. லவ் வந்தா லவ் பண்ணி தொலைங்க, லவ் இல்ல அப்படின்னும் போது சும்மா யாரை ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை ஏமாத்துறீங்க நீங்க பண்றதெல்லாம் கடுப்பாலாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூட்டம் கூட்டமா இருக்கிறத பார்க்கும்போது ட்ரிப்போ இந்த மாதிரி தானே இருக்கு. இதுல வந்து ஜாக்லின் வந்து சவுண்டு கிட்ட சொல்றாங்க, ஏய் நம்மளை பார்த்து கோவா பாய்ஸ்ன்னு சொல்றாங்க. கோவா கேங்குன்னு பேர் வச்சது ஆனந்தி சர்க்கிள்ல தான் நினைக்கிறேன். தர்ஷிகா, விஷால் இவங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனந்தி தான் நிறைய முறை அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அந்த இருட்டு கடை திருட்டு பிரியாணி செஞ்சாங்கல்ல அன்னைக்கு இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சவுண்டு, ரயான், இவங்க ஜாக்லின் 3 பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணும் போது தான் அதை சொன்னாங்க. அதை கேட்டிருப்பாரு போல இருக்கு, அதை ஸ்ப்ரெட் ஆயிட்டு முத்து அதை சொல்லியிருந்தாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முத்து நம்மளை பார்த்து, ஜாக்லின் சொல்றாங்க சவுண்டு கிட்ட, முத்து நம்மளை பார்த்து கோவா பாய்ஸ்ன்னு சொல்றான். டேய் கோவா பாய்ஸ்ன்னு சொல்லாதடா, கோவா கைஸ்ன்னு சொல்றான்னு சொன்னேன் நானு. கோவா பாய்ஸ்ன்னு சொல்றான்றதுக்கே பாத்தீங்கன்னா சவுண்டு சொல்றாங்க, டிஸ்கஸ்டிங் அப்படின்றாங்க. எதுக்கா டிஸ்கஸ்டிங் பண்றது, டிஸ்கஸ்டிங்கா இல்ல. இங்க வந்து இன்னொருத்த பார்த்துட்டு கோவா கேங்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, யாரோ சொன்னதை சொல்லியிருக்கிறான், அது வந்து டிஸ்கஸ்டிங்கா இருக்காக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டீம்னு வச்சிருந்தாங்க, டீமா இருக்கும் போதே 2 டீம் ஆண்கள் பெண்கள் தனியா இருக்கும் போதே இவங்க அப்படி. இப்ப வந்து டீம் இல்ல, கோடு இல்ல, அதனால கட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். போவோம், எங்க போவோம் தெரியல. ரியல் கோவா கேங்கா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப உள்ள இருக்கவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சுச்சுவேஷனும் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்பவங்கள் தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க நேத்து எபிசோடு எண்டில் பேசினாங்கல்ல, அதுவும் சரியான வேலிடான ஒரு பாயிண்ட்டை வச்சிருந்தாங்க.
அது மறுபடியும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். தீபக், மஞ்சரி, இவரு முத்து பேசினது. மஞ்சரி கேப்டன்ல இருந்தாங்க. அப்பதான் அந்த இந்த இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி மேட்டர் நடந்திருக்கு. இப்ப தீபக் கேப்டன்சிக்கு வந்திருக்காரு. இந்த மேட்டரை தீபக் கிட்ட உடைச்சிடுவாரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்த்தா தீபக் வச்சு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீபக் வந்து மஞ்சரி மாதிரியோ இல்ல மத்தவங்க மாதிரியோ அமைதியெல்லாம் போற ஆள் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா நேர் நேரா அடிக்கிற ஆளு. ஸோ அடிப்பாரு. இந்த வாரம் ஹெவியா நிறைய கண்டென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதான் நைட்டு நடந்த சம்பவங்கள். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.